மார்ச் 24ஆம் தேதி மகா சஷ்டியை முருக பக்தர்கள் யாரும் தவற விட்டு விடாதீர்கள். அன்று பங்குனி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சஷ்டி வருவதால் இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளாகும். எக்காரணம் கொண்டும் முருக பக்தர்கள் இந்த காணொளியை முழுமையாக பார்க்க தவறாதீர்கள். அன்று முருகப்பெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக சொல்லியுள்ளோம். அதை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பொதுவாக மாதந்தோறும் வரும் இந்த சஷ்டியானது மிகவும் சிறந்ததாகும். இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை என்று இந்த சஷ்டி வருவதால் இது மிக சக்தி உடைய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளிலிருந்து முருகப்பெருமானின் அருளோடும் லட்சுமி கடாட்சத்தோடும் உங்கள் வீட்டில் என்றும் செல்வம் நிறைந்திருக்க செவ்வாய் ஓரை என்று சொல்லப்படும் நேரத்தில் வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது நம் குடும்பத்தில் என்றும் லட்சுமி கடாட்சத்தை நிலைத்து வைக்கும். இந்த செவ்வாய் ஓரை என்று சொல்லப்படும் நேரமானது காலை நேரத்தில் 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும். மதிய நேரத்தில் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கிறது. இரவு நேரத்தில் 8 மணி முதல் 9 மணி வரை இந்த செவ்வாய் ஓரையானது இருக்கும். இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு கல் உப்பை வாங்கி வந்து வையுங்கள். பிறகு அன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் விரதம் இருந்து நீங்கள் கோயிலுக்கு சென்றாலோ அல்லது வீட்டில் இருந்தாலோ முருகப்பெருமானுக்கு முன்பாக 6 வெத்தலை தீபங்கள் ஏற்றி வையுங்கள். இந்த தீபம் ஏற்றும் போது முக்கியமாக வெத்தலையில் இருக்கும் காம்பனை எடுத்துவிட்டு அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வைத்த அதற்கு மேல் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதால் நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். அனைவரும் இந்த காணொளியில் சொல்லும் வழிபாட்டினை இந்த பங்குனி செவ்வாய்க்கிழமையில் வரும் சஷ்டி அன்று செய்ய மறக்காதீர்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை மிகவும் பிடிக்கும் என்றால் உடனடியாக இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறட்டும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.